கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பலருக்கு காட்சி தந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே 2 சீஷர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்று சொன்னால், எருசலேமிலிருந்து எம்மாவுக்கு நடந்து போகிறார்கள். அதனுடைய தூரம் என்று சொல்லும் பொழுது 7 அல்லது 8 மைல் தூரம் என்று சொல்லி வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எம்மாவு என்பது ஒரு கிராமம், எ வில்லேஜ். இப்போ போகும் பொழுது அவர்கள் 2 பேர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், பேசிக்கொண்டே நடந்து போகிறார்கள். எதையெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள்? அதாவது இயேசுவினுடைய உயிர்த்தெழுந்த அந்த நிகழ்வை அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து செல்கிறார்கள். கல்லறை வெறுமையாகிறது. சீஷர்கள் போய் பார்க்கிறார்கள், ஸ்திரீகள் போய் பார்க்கிறார்கள். வெறுமையான கல்லறை. என்ன இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கே அப்படின்னு சொல்லி அவர்கள் பேசிக்கொண்டே நடந்து போகிறார்கள். இப்பொழுது கூட ஜாயின் பண்ணது யாருன்னு கேட்டேன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆனால் என்ன நடந்தது என்று சொன்னால், அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி வேதாகம் சொல்லுகிறது. அடுத்தது இயேசுநாதர் கான்வர்சேஷனை அழகாக ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறார்? நீங்கள் ரொம்ப துக்கமாக இப்படி நடந்துட்டு இருக்கிறீங்களே, நீங்கள் ஒருத்தர் ஏதோ பேசிக்கிறீங்க, துக்கத்தோடையே நடக்கிறீங்க, என்ன தான் பேசிக்கிறீங்க, என்ன உங்களுக்கு துக்கம் என்று சொல்லி அவர்களிடத்தில் கேட்கிறார். இப்போ அதில் கிளையோபாஸ் என்கிற ஒருவர் அவன் என்ன சொல்லுகிறான், என்ன நீ எருசலேமில் இவ்வளோ நாளாக இந்த நடந்துட்டுருக்கு சில விஷயங்கள், அதெல்லாம் உனக்கு எதுவுமே தெரியாதா? நீ என்ன வெளியூர் ஆளா? உனக்கு எதுவுமே தெரியாதா? இப்போ உடனே அதற்கு என்ன எவைகள் அப்படின்னு சொல்லி இவரே கேட்கிறார். உனக்கு தெரியாதா? நசரேனாகிய இயேசுவை குறித்த காரியங்கள் தான். அவரை பற்றி ஒரு அற்புதமான சாட்சியை இந்த எம்மாவூருக்கு போகிற சீஷர்கள் அவரிடத்திலேயே சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? அந்த நபர் இருக்கார்ல, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் நீங்கள் 19ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். கவனிச்சிங்களா? தேவனுக்கும் ஜனங்களுக்கும் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். ஆனால் பிரதான ஆசாரியர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவரை மரண தண்டனை கொடுத்து விட்டார்கள், சிலுவையில் அறைந்து விட்டார்கள். ஆனால் நாங்கள் என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னு சொன்னால், அவர்தான் இஸ்ரவேலை மீட்கிறவர், ரட்சிக்கிறவர் நம்பி இருந்தோம் என்று சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, இவைகளாம் நடந்து 3 நாள் ஆயிடுச்சு, உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கிறார்கள். அடுத்தது சொல்றாங்க, எங்களுடைய கூட்டத்தை சேர்ந்த சில பெண்கள் கல்லறைக்கு போய் காலையிலே பார்த்திருக்காங்க. ஆனால் என்ன நடந்ததுன்னு சொன்னால், அவருடைய சரீரத்தை அங்கே காணவில்லை. அவர் திரும்பி அப்போ அவங்க சொல்றாங்க, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவ தூதரை தரிசித்தோம் என்று சொல்லி அவர்கள் சொன்னதாக இவர்கள் சொல்லுகிறார்கள். இப்பொழுது என்ன நடந்தது? நாங்களும் கல்லறையின் இடத்திற்கு போய் பார்த்தோம், எங்களில் சிலர், ஆனால் அவரை காணலை. இவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேச ஆரம்பிக்கிறார்? தீர்க்கதரிசிகள் சொன்ன அந்த காரியங்களை உங்களால் விசுவாசிக்க முடியாத அளவுக்கு உங்களுடைய இருதயம் மந்த இருதயம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்களே. கிறிஸ்து பாடுபடணும், அடுத்தது மகிமையில் பிரவேசிக்கணும் என்று சொல்லி மோசே முதல் கொண்டு எல்லாருமே சொல்லி இருக்கிறார்களே என்று சொல்லி அவர் என்ன பண்ணுகிறார் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவரை குறித்து பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவர் விவரித்து பேசிக்கொண்டே நடந்து போகிறார்கள். அப்போ எங்கே வந்துருச்சுன்னா, வில்லேஜ் வந்துருச்சு. என்ன நடந்தது? சரி போயிடலான்னு இவர் கிளம்பி போகிறார். அப்போ அவங்க கூப்பிட்றாங்க, இல்லை வாங்க, நீங்கள் இப்போது ஈவினிங் ஆயிடுச்சு, இனிமேல் நடக்க முடியாது,
ஆகினால நீங்க எங்களுடனே இருங்கன்னு ரொம்ப கம்பல் பண்ணி அவரை கூட்டிட்டு உள்ள போயிட்டாங்க. என்ன நடந்தது? ஈவினிங் டின்னர். இவர் என்ன பண்றாரு? அவங்களுக்கு இவர் அப்பத்தை எடுத்து பிட்டு அவர்களுக்கு ஆசீர்வதித்து அதை பிட்டு கொடுக்கிறார். இப்போ அந்த சமயத்தில் இவருடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று சொல்லி நீங்கள் வாசிக்கிறீர்கள். உடனே அவர்கள் கண்களுக்கு அவர் மறைந்து போனார். விசுவாசம் என்னும் வாழ்க்கையிலே நாம் யாரோடு நடக்கிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மோடு கூட வருவது யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் நடந்தால் முதலாவது நமக்கு நடைபெறுகிற காரியம் என்னவென்று சொன்னால் நம்முடைய கண்கள் திறக்கப்படும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதாவது அந்த ஒரு சின்ன பிரீஃபான ஒரு ஃபெலோஷிப்ல தேவன் கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கும் பொழுது அவர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பல விஷயங்கள் இருக்கு. அதுல முதல் விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, அவர் ஏற்கனவே வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் எப்பொழுதுமே உங்களோடு கூடவே இருப்பேன் என்று சொல்லி. எபிரேயர் 13:5 நாம் வாசிக்க கேட்கிறோம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகையினாலே விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மோடு எப்பொழுதும் கூடவே இருக்கிறார் என்கிற விஷயத்தை இந்த நடையில நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இந்த நடையில நாம் அடுத்தது உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், அவர் நம்மோடு கூட நடந்து வருவார் என்று சொல்ல நமக்கு ஒரு ஹார்ட் பர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கும். அவர் நம்மோடு பேசும் பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா அப்படின்னு சொல்லி சீசர்கள் சொல்லுகிறார்கள்ல, அது எங்க? அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 32 வசனம். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கம் காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு. கவனித்தீர்களா? நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? விசுவாச வாழ்க்கையிலே தேவனோடு இணைந்து நடந்தால் முதலாவது நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும் நிச்சயமாக விசுவாச வாழ்க்கையில. இரண்டாவது, நம்முடைய விசுவாச வாழ்க்கையில தேவனோடு நாம் இணைந்து நடந்தால் அவர் பேச பேச நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும். மூன்றாவதாக, விசுவாச வாழ்க்கையில் கர்த்தர் நம்மோடு இணைந்து அல்லது நாம் அவரோடு இணைந்து நடப்போம் என்று சொன்னால் நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 45 வசனம். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி. வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்தார். எம்மாவூருக்கு போன அந்த சீஷர்களுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள், கர்த்தர் அவர்களோடு கூடவே இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணின அந்த வாக்கு தத்தம் அவர்களுடைய வாழ்க்கையில நிறைவேறினது. அவர்களுடைய மனம், இருதயம் தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க கொழுந்து விட்டு எரிந்தது. தேவனுடைய வார்த்தையினால் அவர்களுடைய மனக்கண்களை அவர் திறந்தார், அவர்களுடைய மனதை அவர் திறந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். விசுவாச வாழ்க்கையிலே நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். இந்த பிரயாணத்தில், இந்த நடைப்பயணத்தில், விசுவாச நடைப்பயணத்தில் நாம் ஒன்றை உறுதி செய்து கொள்ளுவோம். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணின ஆண்டவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். அவர் கூட நம் கூட இந்த பிரயாணத்திலே வரும் பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும். காரணம் என்னவென்று சொன்னால், அவர் நமக்கு வேத வாக்கியங்களை விளக்கி காண்பிக்கிறார். இந்த பிரயாணத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு நடைபெறுகிற அதிசயம் என்ன, அற்புதம் என்ன? குருடாக்கப்பட்ட மனக்கண்கள் திறக்கிறது. குருடாக்கப்பட்ட மனக்கண்கள் திறந்தவர்களாய், இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தவர்களாய், தேவன் எப்பொழுதும் நம்மோடு கூடவே இருக்கிற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு இந்த விசுவாச வாழ்க்கையில நாம் பயணிப்போம் என்று சொன்னால் நம்முடைய விசுவாச வாழ்க்கை சந்தோஷமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும். அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாகவும் கர்த்தர் உங்களையும் என்னையும் நிச்சயமாக மாற்றுவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட காலை பொழுதை உம்முடைய பொற்பாதம் சமர்ப்பிக்கிறோம். தேவரீர் எங்கள் மேல் பாராட்டுகிற நல்ல தெய்வுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணின ஜீவனுள்ள தேவன் கர்த்தாவே, நீர் வாக்கு மாறாத தேவனாய் எங்களோடு கூடவே இருக்கிறீர். இந்த விசுவாச பயணத்தில் ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு இணைந்து நடக்கும் பொழுது
நீர் வேத வாக்கியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீர். எங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும். எங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்து வேத வாக்கியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுடைய மனக்கண்கள், குருடக்கப்பட்ட மனக்கண்கள் திறக்கப்படும். நாங்கள் வெளிச்சத்திலே நடப்போம். தேவனுடைய வார்த்தைக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தேவன் எங்களோடு கூட இருப்பதற்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீர் தந்த இந்த விசுவாச வாழ்க்கைக்காய் ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறோம். துதி கன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பெரியும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஷலோம்.